சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 17 வயது பள்ளி மாணவி காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சினிமா பாணியில பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் சென்ற 17 வயது மாணவி பள்ளிக்கூடம் வாசலே வைத்து காரில் கடத்தியதாக ஒரு கும்பல் காரில் இருந்து தப்பி குதித்து மாணவி படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமரை அருகே பாத்தீங்கன்னா, கால்பிரிவு கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி மானாமரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில +2 படிச்சு வராரு. இன்று காலையில பள்ளிக்கு மாணவி வந்தபோது பள்ளி வாசலே அவரோட சகோதரர் கூட இருசக்கர வாகனத்துல இறக்கிவிட்டு சென்றார். அப்போது மாணவி பள்ளிக்கு எதிரே உள்ள கடைக்கு சென்ற போது காரில் ஒரு முகமுடி அணிந்த கட்டிப்பிருந்த 6 பேர் 17 மாணவியை தூக்கி காரில் கடத்தி சென்றனர். மானாமரியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரம் உள்ள சிவகங்கைக்கு காரில் கடத்தி வந்த கும்பல் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே வரும்போது அவர்களோடு சண்டையிட்டு காரிலிருந்து தப்பித்து குதித்து ஓடியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவி அங்கிருந்தவர்கள் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சேர்த்திருக்காங்க. காரில் இருந்த 6 பேர் முகத்துல கட்சிப்படுத்தி மறைந்திருந்தனர். அடையாளம் தெரியாத 6 பேர் சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து தப்பி சென்றனர். பள்ளிக்கு சென்ற மாணவி காரில் கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுது. இது குறித்து மானாமரை பகுதியில சிசிடிவி கேமராவும் மற்றும் சிவகங்கை பேருந்து நிலைய பகுதியில சிசிடிவி கேமராவையும் காவல்துறையினர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு டிஎஸ்பி அமலா அட்மின் அந்த பள்ளி மாணவியிடம் நேரில் விசாரணை கொண்டு இருக்காரு. இந்த சம்பவம் உண்மையா இல்லது பொய்யா என பல்வேறு விசாரணை கட்டதுக்கு பிறகு இது தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சுந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.